புத்தளம் தேர்தல் மாவட்டத்துக்கான முடிவுகள் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி 2,39,576 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 65,679 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. புதிய ஜனநாயக முன்னணி 15,741 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 14,624 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. ஐக்கிய ஜனநாயக குரல் 9,490 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இங்கு தகுதி பெற்றோருடைய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையாக 6,63,673, அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையாக 4,10,853, செல்லுபடியான வாக்குகளாக 3,79,681, நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக 31,100 காணப்படுகின்றது. மாவட்டத்தை பார்ப்போமாக இருந்தால் புத்தளம் மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி 11,404 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். 2020 பொதுத் தேர்தலை ஒப்பிடுகிற போது அப்போது அவர்களுக்கு 676 வாக்குகள் மாத்திரம்தான் கிடைத்திருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தி 51 வாக்குகள் இம்முறை கிடைத்திருந்தது. கடந்த முறை 2,137 வாக்குகள் இருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணி கேஸ் சிலிண்டர் 672 வாக்குகள். அவர்கள் கடந்த முறை ஜானை சின்னத்திலே போட்டியிட்டார்கள். அந்த கடந்த முறை அவர்கள் அந்த பட்டியலுக்குள்ளேயே இருக்கவில்லை என்பது முக்கியமான விஷயம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 454 வாக்குகள் இம்முறை கிடைத்தது. கடந்த முறை 8,322 வாக்குகள் அவர்கள் வசம் இருந்தது என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. சரி, அண்மையில் இடம்பெற்றக்கூடிய ஜனாதிபதி தேர்தலுடைய முடிவுகளோடு ஒப்பிடுவோம். பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. வாக்கெண்ணிக்கையிலே கணிசமான அளவு இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் 59.72% இருந்திருக்கக்கூடிய தேசிய இம்முறை 76.47% உயர்வடைந்திருக்கிறது.